அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ பார்த்தோம்னா இந்த நெபுலா வெடித்து சிதறியதுன்னு பார்த்திருப்போம். இந்த இடம் தான் இந்த அண்ட பெருவெடுப்பு நிகழ்ந்த இடம். நெபுலா வெடித்து சிதறியது. இது அப்படியே சங்கு சக்கரம் மாதிரி 4 கரங்களாக பிரிகிறது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது மட்டும் பெருசா போட்டிருக்கோன்னா இந்த படம் போறதுக்காண்டி ஈவனா இருக்கும். சங்கு சக்கரம் மாதிரி சுஸ்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? சுஸ்திக்னு சொன்னா இந்த எப்படி ஸ்லோ பண்ணி போடுவோம். அதான் அது ஆங்கிளா போகும், வளைஞ்சுதான் போகும். நீண்ட தூரம் போகும்போது வளைஞ்சுதான் போகும். அப்ப இதோடைய இதுல இந்த ஒவ்வொரு கரம் சொல்றது சுக்லாம்பரதம் சசிவரதம் சதுர்புஜம் 4 புஜங்களாக 4 கரங்களாக இருந்தவனே அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்துல சொல்றது. அப்படி வரும்போது இந்த ஒவ்வொரு கரத்திலையும் 52 பூணங்கள் இருக்கும். பூணம்னா அண்டம் சொல்றது, ஆங்கிலத்துல கிளஸ்டர்மாங்க. அந்த ஒவ்வொரு அப்ப இது இருப்பாருங்க, இதுதான் ஒரு அண்டம் கிளஸ்டர் சொல்றது. இதுக்குள்ளாரதான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்முடைய இந்த பால்வெளி மண்டலம் சொல்லக்கூடிய மில்கி வே கேலக்சி. அதுக்குள்ளாரதான் நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குது. அப்போ இந்த கரத்தினுடைய இந்த பகுதி பார்த்தீங்களா, இதுதான் சக்தி மையம் சொல்றது. இப்ப இத சிவன் கிடையாது, சிவம். இத சிவ மையம் சொல்றது. இந்த கிளஸ்டருடைய மைய பகுதி தான் சக்தி மையம், அதாவது எனர்ஜி சென்டர் அப்படின்னு சொல்றது. இதுதான் நமக்கு பாமரருக்கு புரியணுன்றதுக்காண்டி கோவிலுடைய கருவறையா வச்சிருக்காங்க. இப்ப இந்த சக்தி மையத்தை சூரியன் அது 60 டிகிரில இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இப்படி வளம் இருந்த இடமாக இப்படி ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தும். இதுதான் சூரியன். இது இப்படி சுத்தி வருது, இந்த சக்தி மையத்தை சுத்துது. இந்த சூரியனை பூமி இப்படி சுத்துது, இந்த பூமியை சந்திரன் இப்படி சுத்துது அப்படின்றது என்னுடைய சயின்ஸ். இப்போ மகளம் சொல்லியிருப்பாங்க சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூரியன் சுத்துதா சுத்தலைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, விட்டுருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் இயங்காத நிலையில இருந்தா அழிந்து போயிடும், அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இயங்கிக்கிட்டே தான் இருக்கணும், அப்பதான் ஒரு நிலையாக இருக்கும். இப்போ பூமி சுத்தாம தன்னைத்தானே சுழற்சியும் இல்லாமல் சுத்தாமல் இருந்தா நம்ம கீழே விழுந்துரும். இப்ப அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்குது, கீழே விழுந்துரும். அதனுடைய உயிர்கள் இருக்காது, பருவங்கள் வராது, எதுவுமே இருக்காது. அப்போ இந்த சந்திரன் 1 டிகிரி நகரத்துக்கு 108 நிமிஷம் எடுத்துக்குது. பூமி சூரியனை சுத்துறதுக்கு 1 டிகிரி நகரத்துக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. சூரியன் 1 டிகிரி நகர்வதற்கு இந்த சக்தி மையத்தை சுத்தி வர்றதுக்கு 247 வருடங்கள் எடுத்துக்குது. அப்போ முழுமையாக இதை சுத்தி வர்றதுக்கு 24,000 வருடங்கள் அப்படின்றது கணக்கு. இதனுடைய கணக்கு எல்லாம் திருக்குறள்ல இருக்கு, நம்மளுடைய தமிழ் மொழியில இதனுடைய வச்சிருக்காங்க. அப்போ இந்த அமைப்பு தான் இது ஒரு கதிர் இயக்க தத்துவம், கதிர் இயக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் சுவிட்சர்லாந்து நம்மளுடைய சிதம்பரம் கோவில்ல 8 ஆண்டுகள் தங்கி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச, நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி வைத்த இந்த அமைப்பெல்லாம் சரியா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அங்க தங்கி அதுக்கப்புறம் தான் இந்த சிதம்பரம் நடராஜ சிலைய அங்க உள்ள பிசிக்ஸ் லேப் முன்னாடி கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ இந்த இயக்கத்தை இதுலலாம் 52 கோணங்கள் இருக்கும். ஒன்னொன்னுலயும் 52 ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சுதான் இதை கனெக்ட் பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது இதைத்தான் அந்த ஆடல் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிவபெருமான் நடனமாக ஒரு கற்பனையாக சொன்னாங்க. உண்மையான சிவன் ஆடுறது கிடையாது. அது என்னன்னா இந்த கதிர் இயக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லி அந்த மெய்யியல் கோட்பாடுல சொல்லியிருப்பாங்க. அணு இயக்க கோட்பாடு, கதிர் இயக்க கோட்பாடு. அதாவது இன்னைக்கு வரக்கூடிய இந்த வாரெல்லாம் நடக்குது பாருங்க, சண்டையெல்லாம் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னாக்கா சேட்டலைட் மூலமா ஒரு ஆள் இல்லாத விமானத்தை விட்டு சண்டை போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இலக்கை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு ஏவுகணையை விடுறாங்க. துல்லியமாக எந்த கட்டடத்துக்குள்ள எந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த மீட்டிங் நடக்க போகும்போது ஒரு 60-70 பேரை ஆள் இல்லாத விமானத்து மூலியம் ஏவுகணை மூலமாகவும் சாவடிச்சாங்க.
மரணமடை செய்தார்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வதுதான் இதுதான் கதிரியக்க கோட்பாடு. அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் உதவியுடன் அந்த ஜிபிஆர்எஸ் உதவியோட துல்லிய தாக்குதல் நடத்துறாங்க. இதைத்தான் ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய சித்தர்கள், நம்முடைய ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் சொல்லி வச்சாங்க. அதுதான் இந்த சிதம்பரம் நடராஜர் ஆடலரசன் சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 3 உலக்கை மீன் வானத்துல இருக்குது. இதைத்தான் ஸ்பிங்ஸ் சிலையாக எகிப்துல வச்சிருக்காங்க. நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய நந்திகளும் இதனுடைய அடையாளம் தான் நந்தி. அப்போ இந்த மாதிரியான நட்சத்திர கூட்டம் இருக்கும். இந்த இடம் தான் நெபுலா வெடித்து சிதறியது. இந்த இடம் இல்லைங்களா? இந்த இடம் இருக்குன்னா இந்த இருக்கும். இது ஒரு புலிவேட்டைக்காரன், அதாவது இந்த நட்சத்திரங்கள் ஓரையெல்லாம் ஓர்மைப்படுத்துறாங்கன்னா இப்படி ஒரு உருவம் கற்பனையாக தோன்றும். இது வலது கால், இது இடது கால், இது வலது கரம், இது இடது கரம், இது தலை. இந்த இடத்துல தான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இந்த கண்ணம் இந்த இடம் பாருங்க. இந்த இடம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். இது ஓரியன் பெல்ட்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சிவனுடைய இடைவார் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். இது 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இது உலக்கை மீன் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தை வானத்துல பார்க்கலாம். ஸ்டெல்லேரி மேப்ல பார்க்கலாம். இதுக்கு சிவன், முருகன், பெருமாள் அப்படின்னு நாம ஒரு பேர் கொடுத்திருக்கோம். அது ஆங்கிலேயர்கள் ஆழ்நிலம் ஆழ்நிட்டாக் மின்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டெல்லேரி மேப்ல போய் இங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் இந்த நெபுலா வெடித்து சிதறியது. அதாவது இது ஒரு உருவம் வானத்துல. இது அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு சிறுத்தைய இப்படி அடிச்சு தொங்க விட்டு இந்த கொட்டா புள்ளியால் அடிக்கிற மாதிரி இப்படி கைய இப்படி ஓங்கிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும். அதனுடைய இந்த விதைப்பை தான் வெடித்து சிதறியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இடம். வெடி சிதறும் போது அதில் உள்ள அவருடைய ஆண்குறி தான் நாம வணங்கக்கூடிய சிவலிங்கம் என்றும், அவருடைய 2 விதைகள் அதான் பைரவர் கால பைரவராகவும், கோவிலினுடைய கருவறையில் 2 பக்கம் கோயில் உள்ள போகும்போது துவாரபாலகர் சொல்லி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் அதனுடைய அடையாளம். அப்படி இருக்கும்போது இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, இந்த அமைப்பை அப்படியே மிரர் இமேஜ்ல இதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு நடராஜர் நடனடைகிற மாதிரி இருக்கும். இது கூட இன்னும் இப்படி திரும்பி இருக்கும், இப்படி இருக்கும் வானத்துல நம்ம பார்க்கும்போது. ஏன்னா இதெல்லாம் பல கோணங்கள்ல மாறி மாறி இப்படி இப்படி வரும். சூரியன் நம்ம சுத்துற மாதிரி இருக்கும். சந்திரன் இப்படி 6 டிகிரி விலகி சுத்தும். சூரியன் 24.5 டிகிரி விலகி 23 டிகிரி விலகி சுத்தும். சூரியன் சக்தி மிகத்தை 60 டிகிரி விலகி சுத்தும். இப்படி நிறைய ஆங்கிள் இருக்கு. இதெல்லாம் நேரடி வகுப்புல தான் சொல்ல முடியும். அப்ப இந்த அமைப்பு தான் நமக்கு சிதம்பரம் கோவில் கட்டினது. அதனுடைய என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பு இந்த பிரபஞ்சம் இயக்கத்தை இது ஒரு கதிரியக்க கோட்பாடு, அணு இயக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. சிதம்பரம் நகரசியம் நிறைய இருக்குது, அதை பத்தி பார்ப்போம். அப்போ இந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிழக்கு வீதி, தெற்கு வீதி, மேற்கு வீதி, வடக்கு வீதி, அதை ஒரு ஜாதக கட்டமாக போட்டு வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல தேர் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அது என்ன அடையாளம் அப்படின்னா, அன்றுதான் இந்த காற்று திரும்புவது, பட்டம் மாறும். கோவில்ல பட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, திசை மாறுவதை பட்டம் விட்டு காட்டுவாங்க. இது ஒரு விழாவாக கொண்டாடப்படும். இந்த கோவில் கொடிமரத்துல இலகுவான ஒரு கொடி கட்டியிருப்பாங்க. எப்பொழுதெல்லாம் இந்த திசை மாறும், காற்றின் வேகத்துல காற்று அடிக்கும் திசை எப்ப மாறும், காற்று புயல் அடிக்கும் போது எவ்வளவு வேகம் அடிக்கும், இந்த கற்போட்ட தரவுகள் எடுக்கக்கூடியது, நட்சத்திரங்கள், ராசிகள், கோள்கள் எப்படி உருவாகி வருது, மேலே எப்படி பூமியிலிருந்து தொடுவானத்திலிருந்து இந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல வானத்துல மேல சஞ்சரிக்கக்கூடியதெல்லாம் இந்த கோவில் கருவறையில இருந்து நந்திகளோட கும்புக்கு இடையில இந்த கொடிமரத்தின் உதவியோட அந்த பெரிய ராஜகோபுரத்தின் திறந்த வெளியில ஸ்கிரீன் மாதிரி பார்த்துதான் தரவெடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது இப்போ நடந்த மே மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி வந்தது இல்லைங்களா? ஏப்ரல் மாதம் இரவு 9:30, ஏப்ரல் 30 இரவு 9:39க்கு பௌர்ணமி ஆரம்பிச்சது. இதை நாமெல்லாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கங்களையும் கேலண்டர்லையும் கொடுத்துருக்காங்க.
உண்மையில் அது வைகாசி பௌர்ணமி. ஏன்னா நிறைய கணக்கு விட்டுட்டோம். அப்ப சித்திரை 1 நம்ம ஏப்ரல் 14ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சித்திரை 1 என்பது மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் நிலநடுக்கோட்டுல பயணிக்கும் போது இரவும் பகலும் சமமாக இருக்கும். அதற்கு அடுத்த நாள் தான் சூரியன் மேச ராசியில் பயணிக்கும். இப்ப இதெல்லாம் எங்க இருந்து சரியா தவறா அப்படின்னு நம்ம செக் பண்றது கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது. ஆனா இது கோவில்ல இருந்து தான் இதெல்லாம் பார்த்தாங்க. இந்த கோவில்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி அந்த மீன ராசி தான் மேல வரும். நம்ம காலபுருஷத்துவத்து மேச ராசி, காலபுருஷத்தோட முதல் ராசி மேச ராசின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் கரெக்டா மீன ராசியில என்ட்ராகதான் நம்மளால பார்க்க முடியும். கோவில்ல இருந்து பார்க்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் இடம் இருந்துச்சுன்னா, அல்லது மொட்டை மாடியில ஒரு சரியாக 90 டிகிரிக்கு தூக்கிவிட்டு ஒரு கொடிமரம் போன்ற அமைப்பில் ஒரு பைப்போ ஒரு குச்சோ நட்டு வச்சு அதனுடைய அமைப்பில் நம்ம தினசரி அதை பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியும். ஸ்டெல்லரி மேப்லையும் இந்த பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, நாசா வெளியிடப்பட்டது. அதில் பார்த்தோம் நம்ம இந்த தரவுகளை செக் செஞ்சு சரி பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் வந்தது, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இப்போ முடிஞ்ச சித்ரா பௌர்ணமி சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக அது வைகாசி பௌர்ணமி. அப்போ இந்த கோவில் தேர்கள் உருவாங்க பாருங்க. தேரோட்டம் நடக்கும்போது இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த தேதி அந்த கால மக்களுக்கு சரியா தெரியும், ஒரு பாரம்பரியமான விஷயம். அன்றைக்கு தான் பட்டம் மாறும், அதாவது காற்று திசை மாறும், அன்னையிலிருந்து விவசாயம் ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்போ இந்த கிளாஸுக்கு போயிருந்தேன். பொள்ளாச்சியில் ஆலியாரில் ரவிச்சந்திரன் ஐயா நடத்தியிருந்தாரு. அன்றைக்கு 30, அன்றைக்கு மேகம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. அன்னைக்கு பார்க்கும்போது பெங்களூரு, ஈரோடு, சேலம், தோரங்குறிச்சி இந்த பகுதிகளெலாம் நிறைய பரவலாக மழை பெய்யுது. அங்கே திருச்சிக்கு வர நைட்டு 10 மணிக்கு 11:30 மணிக்கு வர இப்போ திருச்சியில் மழை பெய்ஞ்சிருக்குது. இன்று மழை பெய்யும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஆக்சுவலாக நமக்கு இப்போ அக்னி நட்சத்திரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் பற்றி நாளைக்கு வீடியோ போடுவோம். நிறைய டைம் எடுத்தோம்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால தேவையான அளவு சின்னதாக விட்டு வீடியோ போவோம். நன்றி, வணக்கம்.